வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மதியானத்துக்கு என்ன பண்ணுறேன் பாருங்கள். சாம்பார் இருக்குது வச்சாச்சு, தயிர் சாதமும் வச்சோம். கொஞ்சம் கோவக்காய் பொரியலும் பண்ணியிருக்கேன். இப்போ இவர் வந்து கீரை வாங்கிட்டு வந்தார். இந்த கீரை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். அடுப்பு பாருங்கள், வானல்ல அடுப்பு போட்டாச்சு. உடச்சி இப்போ அடுப்பை மூட்டிக்கிறேன். காயட்டும் வானல் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நேற்று பூரி பண்ணினேன் இல்லையா, பூரியோட எண்ணெய் இந்த கிளாஸுக்கு எடுத்து வச்சிருக்கு. எண்ணெய் காயட்டும். வேண்டாம் தான், டம்மி மொபைல் தான் இருக்கே, 2 3 இருக்கே. ஒரிஜினல் மொபைலே 2 இருக்குது. என்ன பண்ண ஒரிஜினல் மொபைலு. சரி, இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டாச்சு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாதாவே அதிகமாகவே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், பட்டை மிளகா, கடலைப்பருப்பு. ஏன்னா ஒரு கட்டு முருங்கைக்கீரை தான், ரெண்டும் ஒன்றாவே போட்டுக்கலாம். வறுப்பட்டு வறுப்பட்டேன், கலர் செஞ்சிடும். கடலைப்பருப்பு நல்லா வறுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு. இப்போ வந்து இது பாருங்கள், கடலைப்பருப்பு வறுந்துருச்சா நல்லா. அவ்வளோதான், வறுந்த உடனே பூண்டு தட்டி வச்சுருக்கோம்ல, தட்டி வச்ச பூண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தான், இன்றைக்கி குவான்டிட்டி குறவாக தான் செய்கிறேன். நான் சின்ன கட்டு தான், ஏன்னா கோவக்காய் பொரியல் பண்ணினேன், அது இருக்குது. கீரை கொஞ்சம் நேரத்தில் மழை பெய்யுது வெளியில். சமையலும் மழையும் வரேன், தெரியுதா? செம்ம மழை பெய்யுது. பாவம் அந்த கபூத்தர்லாம், புறாலாம் பாருங்கள், மழையில் நனைஞ்சிட்டு உட்காந்துருக்கு. ஒரு தாங்க முடியாது. மழையை பார்க்க போனவங்க பாருங்கள், பருப்பு நல்லா சோந்துச்சா உளிச்சா, பூண்டு நல்லா வறுப்பட்டுச்சு. இப்போ பட்டை மிளகா, இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். நல்லா வறந்துருக்கு பார்த்தீங்களா, சோர்ந்துருக்கு பாருங்க. இப்போ பூண்டை போட்டு நல்லா மழைங்க, குழுன்னு இருக்குங்க. சென்னையில் பயங்கர வெயில் தாங்க முடியாமல் வேர்த்து கொட்டி ரொம்ப அவஸ்தைப்பட்டுது. பாவம் என்ன மாதிரி சமையல் கிச்சனில் நிற்கிறவங்க, சமைக்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அம்மாக்காரங்களுக்கெல்லாம் பிள்ளைங்களுக்காக மெனக்கேட்டு 3 வேலையும் 4 வேலையுமா கிச்சனில் நின்று சமைக்கிறாங்க அம்மாக்காரங்களாம். எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த பச்சை மிளகா, சோர்ந்த பச்சை மிளகா, ஒரு பழுத்த பச்சை மிளகா வந்து பழுத்து பச்சை போட்டிருக்கேன் பாருங்க, முழுசாக போட்டிருக்கேன். 2 1 வந்து கீரி முழுசாக போட்டிருக்கேன், தெரியுதா? பட்டை மிளகா 1 போட்டிருக்கேன். அந்த ஒரு இது வரும்ல, அந்த ஃப்ளேவர் வரும்ன்றதுக்காக வந்து பட்டை மிளகா போட்டிருக்கேன். அவ்வளோதான், இது இப்படி வறந்து போச்சா போதும், இவ்வளோ வறந்துட்டு போதும். ஏன்னா கீரையோடு சேர்ந்து இன்னும் நல்லா வதங்கிடும். அது வதங்கிடும். இப்போ கீரை வந்து உருவிட்டு அலம்பி வச்சுருக்கேன் பாருங்கள். கீரை அலம்பி வச்சுருக்கேன், கீரையை இதில் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், இது அப்படியே சுருண்டு வரும். மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துக்கணும். இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. கீரை ரெடி ஆகிடும் நம்ம சாப்பிட்றதுக்கு. அவர் வந்துட்டார். கொஞ்சமாக உப்பு போடும், அவ்வளோ போடும். ஒரு கட்டு கீரை தான் இது சுண்டுச்சுன்னா அவ்வளோ தினோண்டு தான் ஆகும். இது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். நான் சாப்பிடும்போது காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி எவ்வளோ இருக்கு, எப்படி இருக்கும். அரையும் குறையமாக தான் இங்கிலீஷ் பேசுவோம், தப்பாக நினச்சிக்காதீங்க. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை பேசுவோம், நம்ம பேசுகிறது வந்து இங்கிலீஷு. ஏன் சாணம் அப்புறம் இது ஃபுல்லாக போட்டேன்னா 3/4 பங்கு இருந்துச்சு, அப்புறம் ஓடி போய் ஒட்டிக்கிச்சு அப்படி. இப்போ தக்காளி பழம், வெங்காயம், பச்சை மிளகா, கீரை எல்லாம் ஒன்றா கடந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம். அப்படியே கடந்து வேக விட்டுருவோம். வழியில் மூடி தான் போட்டாகணும், சீக்கிரம் வேகும். அதுக்காக கீரையை வந்து மூடி வச்சு வேகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வேக போடலாம், பரவாயில்ல, என்ன பண்ணுறது.
அப்படி அந்த காலத்துலேருந்து அப்படி சொல்லி பழகுனாலும் மூட போடக்கூடாது, மூடி போடக்கூடாது, மூடி போடக்கூடாதுன்ட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து இந்த கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அவ்வளோ பெனிஃபிட்டு முருங்கைக்கீரை. எல்லா கீரையுமே நல்லது தான். முருங்கைக்கீரையில் இன்னும் அதிக பெனிஃபிட் இருக்குது. நிறைய ரத்தம் ஊறும் அதில். என்ன, அவ்வளோ விட்டமின் எல்லாமே இருக்குது உடம்புக்கு. மூட்டு வலி உள்ளவங்களாம் கண்டிப்பாக முருங்கைக்கீரை தான் சாப்பிட சொல்கிறாங்க. அவர் வந்து வயிறு வந்து புண்ணு இருக்கிறவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். ரத்தம் இல்லாதவங்க முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். ஹார்ட் பேஷண்ட்டும் முருங்கைக்கீரை சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ முருங்கைக்கீரை வந்து யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சுகர் பேஷண்ட்டு முதற்கொண்டு சாப்பிட்லாங்க. முருங்கைக்கீரையில் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு இதுவும் கிடையாது, ஒரு நஷ்டமும் கிடையாது. உங்களுக்கு அவ்வளோ லாபம் தான். உடம்புக்கு ஹெல்த் வைஸ் உங்களுக்கு முருங்கைக்கீரை அவ்வளோ நல்லது. முருங்கைக்கீரை எல்லாருமே சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு இன்னும் நிறைய கொடுங்க. இதில் வந்து மெமரி பவர்ஸ் நிறைய இருக்குது இதில். குழந்தை படிக்கிற குழந்தைங்களுக்கு, வளர்கிற குழந்தைங்களுக்கு, வளர பெண் பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு மூட்டு வலி, கால் வலி, உடம்பு வலி, இடுப்பு வலி அப்படி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் நல்லது இது. அப்புறம் இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தை பெற்றவங்களுக்கு அதை விட எல்லாருக்குமேங்க. இவங்க சாப்பிட்ணும், இவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். டாக்டருங்க யாராவது இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா என்னென்னு எனக்கு தெரியாது. பட் முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பலன் பெறுங்க. வாழ்க வளமுடன். சாப்பிடும்போது நான் காமிக்கிறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட இவ்வளோ நேரம் பேசணும் இல்லையா, அதில் வந்து வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப வச்சு சுண்டல் ரொம்பவும் வச்சு வேக வைக்கக்கூடாதுங்க. அப்புறம் நான் தண்ணி சுண்டி வச்சு பார்த்தீங்களா, கீரை எப்படி பார்த்தீங்களா, அப்படியே சுருண்டு வரும். அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு முருங்கைக்கீரை. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிடும். இவ்வளோ தான். ஆனால் தேங்காய் இல்லை இன்றைக்கி. இதில் தேங்காய் துருவி ஏற்கனவே ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் துருவினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், தேங்காய் துருவி போட்டால். ஆனால் இன்றைக்கி தேங்காய் இல்லை. இவர் மறந்துட்டார். தேங்காய் வாங்கிட்டு வரணும்னு போனார், கீரையை வாங்கினார், தேங்காய் மறந்துட்டார். நேற்று இருந்த தேங்காய் வந்து எல்லாத்தையும் போட்டேன். இன்றைக்கி பண்ணின இல்லை, சமையலில் போட்டேன். இன்றைக்கி இல்லை. இதில் முருங்கை இப்படி தேங்காய் போட்டால் நல்லா தான் இருக்கும், ஆனால் இல்லை. முருங்கைக்கீரை வீட்டில் இன்றைக்கி சமையல் கீரை செய்கிறது எப்படின்னு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுட்டு. இந்த ரொம்ப காரம் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க, அதனால் முழுசாக போட்டிருக்கேன். வேண்டான்னு எடுத்து வச்சிடலாம். இந்த நான் சொன்னேன்ல, ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஆயிடுச்சு. அவ்வளோ, சாப்பாடு முடிந்து விட்டது. சமையல், இன்றைய சமையல் இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இந்த அம்மா இப்படி பண்ணிருக்காங்கன்னு பார்க்க சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அவங்களுக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.